அன்பானவர்களுக்கும் அன்புள்ளவர்களுக்கும் வணக்கம். அன்பு முகாமையாளர்களுக்கும் வணக்கம். முகாமையாளர் என்று சொன்னது சென்னை சூப்பர் கிங். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று ஒரு வாக்கு இருக்கிறது, ஒரு சொல் இருக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி எங்களால் இப்போ முடிகிற மாதிரி தெரியல. சென்னை என்று சொல்லடா எப்படா நிமிரா போகிறோம்ன்ற மாதிரி இருக்கிறது. பல்லு போகிற சிங்கங்களையும் பல்லில்லாத சிங்கங்களையும் வச்சு முகாமையாளர்களை நீங்கள் வேட்டையாட பார்க்குறீங்கள். அது எப்படி? அது மட்டும் இல்லாமல் இந்த பந்து வீச்சாளர்கள் என்னையா பந்து போடுறீங்கள்? நீங்கள் போடுற பந்து கால் பக்கத்துக்குள்ளால போகுது. அவன் நல்ல வடிவாக ஒரு கொப்பியை குடிச்சு போட்டு திரும்பி நின்று அடிக்கிற மாதிரி நீங்கள் பந்தை போடுறீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற துடுப்பாட்ட வீரர்கள் என்ன அடிப்பார்கள் என்று தெரியாம நீங்கள் என்னண்டையா பந்து போடுவீங்கள்? துடுப்பாட்ட வீரர்கள் எடுக்கிற இலக்கத்தை பந்து போட்டு காப்பாற்ற தெரியாம ஏதோ என்னையா ஒரு நல்ல சிறந்த பந்து வீச்சாளர் தானே காசையும் வேண்டி கொண்டு வாரீங்கள். என்ன செய்கிறீர்கள் நீங்கள்? துடுப்பாட்ட வீரர்கள் என்னையா வருகிறீங்கள் போறீங்கள்? என்னது ஐயா? சஞ்சு சாம்சன் உலக கோப்பையிலிருந்து சிங்கம் இறங்கி வந்தீர்களே, எங்க இந்த அணிக்குள்ள வந்தோட நீங்கள் ஒரு பல்லு போன சிங்கம் மாதிரி ஆயிட்டீங்களே ஐயா. எடுத்த உடனே அடிக்கணும் ஐயா நினைக்கிறீங்கள். ஒரு 2 பந்த முட்டுங்கோ, கட்டில் படுற மாதிரி போல் எடுங்கோ, அதுக்கு பிறகு அடியுங்கோ ஐயா. வெற்றி வரும். உங்கள் மேல் நிறைய நம்பிக்கை இருந்திருக்கிறோம். ஏனென்றால் உலக கோப்பையை எப்படி தூக்குறதுக்கு உதவி செஞ்சீங்களோ அதுபோல சென்னை இந்த முறை கோப்பையை தூக்கி கண்ணால் நாங்கள் இப்போ கொஞ்சம் காத்திருக்கிறோம், தலையை நிமிர்ந்து கோப்பையை கையில் தூக்குறதுக்கு. இந்த முறை கொஞ்சம் சிந்திச்சு கோப்பையை தூக்க வையுங்கோ ஐயா. முகாமையாளர்களே, பயிற்றுவிப்பாளர்களே, பயிற்சி கொடுக்குறீங்களா இல்லையாண்டு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது. சரியா செய்யுங்கோ, வெற்றியாளன் ஆக்குங்கோ, வெற்றியோடு இருங்கோ.